எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. உணவு வேண்டுமா பணம் வேண்டுமா என்று நம்மிடம் யாராவது கேட்டால் நாம் பணம்தான் வேண்டும் என்று சொல்வோம். ஏனென்றால் பணத்தை கொண்டு உணவை வாங்கி கொள்ளலாம் என்று நினைத்து. ஆனால் உணவு என்பது வெறும் பொருள் அல்ல. அது நம் இறைவனிடமிருந்து நமக்கு அருட்கொடையாக வழங்கப்படக்கூடிய ஒரு உயிரோட்டமாகும். உணவு என்பது ஒரு தனி அம்சம் அல்ல. அது நம்முடைய உடலின் மற்றும் மனதின் பல மறைவான சக்தி தன்மைகளோடும் உணர்வு தன்மைகளோடும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு உயிர் தொகுப்பு என்பதை நாம் உணர வேண்டும். அதாவது நம்மிடம் பணம் இருக்கின்றது, உணவை வாங்கிவிட்டோம். உணவை உண்பதற்கு பசி வேண்டும் தானே. பசி வந்து சாப்பிட்டால்தான் அந்த உணவு நல்ல முறையில் ஜீரணமாகும். அந்த உணவில் இருக்கக்கூடிய உயிர் சக்திகள் எல்லாம் நம்முடைய உடலில் சேரும். இப்போது பசியை எவ்வளவு பணம் கொடுத்து நாம் வாங்குவோம்? பசி என்பது உணவோடு தொடர்புடைய உடலின் ஒரு உணர்வு. அது உருவாவதற்கும் பணத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. உணவு வேண்டுமா பணம் வேண்டுமா என்ற கேள்விக்கு நாம் உணவுதான் வேண்டும் என்று சொல்வோமே, ஆனால் நாம் உணவை மட்டும் கேட்கவில்லை, பசியையும் சேர்த்தே கேட்கின்றோம் என்பதே அர்த்தம். பசியை மட்டுமல்ல, அந்த உணவை ஜீரணிப்பதற்கான ஜீரண சக்தியையும் நாம் வேண்டுகிறோம் என்பதே அர்த்தம். அது மட்டுமல்ல, அந்த உணவை வாங்குவதற்கான பணத்தையும் அல்லது அந்த உணவை வாங்குவதற்கு என்ன தேவையோ அதனையும் சேர்த்தே கேட்கின்றோம் என்பதே அர்த்தமாகும். உணவு எனும் உயிரோட்ட தொகுப்பு அனைத்து பொருள்களையும் அதனோடு கொண்டு வந்துவிடும். ஆனால் பணம் எனும் உயிரில்லாத ஒன்றால் உயிரோட்டமானவைகளை கொண்டு வர முடியாது. இப்போது மீண்டும் அதே கேள்வி, நமக்கு உணவு வேண்டுமா பணம் வேண்டுமா? உணவு வேண்டும் என்பதாகவே நம்முடைய விருப்பங்கள் பிரார்த்தனைகள் அமைய வேண்டும். இது போன்ற பல கேள்விகள் நம் வாழ்க்கை முழுக்க நம்மை சந்திக்கும். அவைகளுக்கெல்லாம் நாம் எப்போதுமே பொருள்களை அல்லாமல் உயிரோட்டமான அம்சங்களையே தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த உயிரோட்டமான அம்சங்களையே நாம் அருள் என்று சொல்லுகின்றோம். அருள் என்பது எந்த மனிதனாலும் வேறு எந்த படைப்பாலும் மனிதர்களுக்கு தர முடியாததாகும். அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் தூய உணவுகளும் உறவுகளுமே மனிதர்களாகிய நமக்கு வேண்டிய அருள்களாகும். இவைகள் எப்போதும் நம்முடைய வாழ்வை நிறைத்திருக்க வேண்டும் என்பதே நம்முடைய விருப்பங்களாக, அதாவது பிரார்த்தனைகளாக இருக்க வேண்டும். உணவின் மூலமே நம்முடைய உடலுக்கான உயிராற்றல் கிடைக்கின்றது. ஆனால் அந்த உணவை நம்முடைய மனமே தேர்ந்தெடுக்கின்றது. எனவே நம்முடைய மனதிற்கு உணவை பற்றிய உணர்வு ரீதியான ஞானமும் தெளிவும் தேவை. ஆனால் உணவை அறிவை கொண்டு அணுகக்கூடிய போக்கு இன்றைக்கு அதிகமாகிவிட்டது. அதாவது உணவுகளில் எத்தனை கலோரிகள் இருக்கின்றது, என்னென்ன சத்துக்கள் இருக்கின்றன என்றெல்லாம் பேசி உணவுகளுக்கெல்லாம் மார்க்குகள் போட்டு கொண்டிருக்கிறார்கள். உணவை பற்றிய இது போன்ற அறிவார்ந்த அணுகுமுறை தேவையே இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. ஆனால் உணவை பற்றிய ஞானமும் உணர்வும் சார்ந்த அணுகுமுறை என்ற ஒன்றும் இருக்கின்றது. அந்த வழிமுறை முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்பதே இங்கே வலியுறுத்தப்படுகின்றது. அதாவது நாம் என்ன சாப்பிட்டாலும், எவ்வளவு சத்துள்ள உணவுகளை சாப்பிட்டாலும் அதிலிருந்து நம்முடைய உடல் எவ்வளவு உயிர் சக்திகளை கிரகித்து அதனை எந்த அளவுக்கு உடலுக்கான நன்மையாக்கி கொள்ளுகிறது என்பதுதானே முக்கியம். அந்த செயலை தீர்மானிப்பது நம்முடைய ஜீரணத்தின் தரம் தானே. ஜீரண செயல்முறையின் தரமும் ஆரோக்கியமும் எவைகளையெல்லாம் சார்ந்து இருக்கின்றது என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும் தானே. பொதுவாக நம்முடைய மனதில் கவலையும் குழப்பமும் பயமும் கோபமும் அவசரமும் பெருமையும் இருக்குமானால் அது நம்முடைய ஜீரண செயல்முறைக்கான உயிராற்றலை குறைத்து அதன் தரத்தை குறைத்து நாம் உண்ணக்கூடிய உணவுகளிலிருந்து உயிர் சக்திகளுக்கு பதிலாக கழிவுகளையே உருவாக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன சாப்பிடுகிறோம் என்பதை விட அதனை எப்படி, எப்போது, எந்த மாதிரியான மனநிலையில் சாப்பிடுகிறோம் என்பதே முக்கியம். அதாவது முறையான பசி உணர்வு வந்த பிறகு இறைவனுக்கான நன்றி உணர்வோடு உணவை பொறுமையாக மென்று சுவைத்து உமிழ்நீரில் கலந்து உண்ண வேண்டும். உணவை கொண்டு நம்முடைய உயிருக்கு ஊட்டமளிப்பவன் இறைவன் என்ற உணர்வு நம்முடைய மனதில் இருந்தாலே சாப்பிடும்போது அந்த பொறுமை வந்துவிடும். மேலும் உணவை பற்றிய தெளிவும் நம்முடைய மனதில் பிறந்து நமக்கு ஆகாத உணவுகளிலிருந்தும் நாம் விலகிவிடும். இவைகள் எல்லாம் தான் உணவை பற்றிய உணர்வு ரீதியான அணுகுமுறையின் அடிப்படைகள். இன்றைக்கு
பல தகாத உணவுகளை, அதாவது ஜங்க் உணவுகளை பெரும்பாலானவர்கள் விரும்பி உண்ணுகிறார்கள். அது நம்முடைய உடலுக்கு கேடு என்பதையும் நாம் நன்கு அறிந்திருந்தும் அவைகளை தொடர்ச்சியாக உண்ணுகின்றோம். காரணம், நாம் உணவு சார்ந்த உணர்வுகளை தவறவிட்டதால் நமக்கு நன்மை செய்யக்கூடிய உணவுகளின் மீது நமக்கு நாட்டம் அற்றுப்போய் நமக்கு கேடு விளைவிக்கக்கூடிய உணவுகளின் மீது நமக்கு நாட்டம் ஏற்பட்டு விடுகின்றது. ஒரு அடிமைத்தனத்தில் நாம் சிக்கி போகின்றோம். அதிலிருந்து மீள்வது எப்போது சாத்தியம் என்றால், நாம் உணவுகளை பற்றிய உணர்வு தன்மையில் நிலை பெறும்போது தான். ஃபுட் அடிக்ஷன்ஸ் மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு கெட்ட பழக்கங்களில் இருந்து மீள்வதற்கு அது ஒன்றுதான் வழி. உணவு சார்ந்த உணர்வை நம்முடைய மனதில் நிறைத்து கொள்ள வேண்டும். ஆக உணவு சார்ந்த அறிவு சார்ந்த அணுகுமுறைகளுக்கு ஒரு குறைந்தபட்ச முக்கியத்துவத்தை கொடுத்துவிட்டு உணவை உணர்வால் அணுகுவதே நமக்கு முழுமையான மற்றும் நிலைத்த நன்மைகளை தரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம்.